உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து. உணவை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியும், உணவே மருந்தாக எவ்வாறு நமக்கு உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றி தான் விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மண்ணீரல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறும் ஒரு உறுப்புடைய ஆரோக்கியமாக நாம் பார்க்காம, உடம்புடைய அணுக்களுடைய உற்பத்தி, இறந்து போகின்ற அணுக்களிலிருந்து உடல் மீண்டும் உறிஞ்சி எடுக்க வேண்டிய சத்துக்களுடைய சதவீதம் சார்ந்த விஷயமாக பார்க்கும்போது மண்ணீரலுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் மண்ணீரல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவு எது தெரியுமா? அரிசி, குறிப்பாக பச்சரிசி. நம்மில் நிறைய பேருக்கு புழுங்கல் அரிசியைத்தான் உணவாக சாப்பிடுகின்ற வழக்கமாக வைத்திருக்கிறோம். ஆனால் பச்சரிசி மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பச்சரிசியை உணவாகவோ அல்லது பச்சரிசியில் செய்த ஏதேனும் ஒரு உணவை தினசரி உணவாகவோ நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல, மண்ணீரல் ஆரோக்கியமோ அணுக்களுடைய உற்பத்தி ஆரோக்கியமோ சீராக இருப்பதை நாம் பார்க்க முடியும். பாரம்பரிய அரிசி வகைகளில் சாமை அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி பார்ப்பதற்கு நொய் போலவே இருக்கும். இந்த சாமை அரிசி இன்றைக்கு மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. ஈரல் நோயால் அவதிப்படுபவர்கள், மண்ணீரல் நோயால் அவதிப்படுபவர்கள் நாம் யாராக இருந்தாலும் இந்த சாமை அரிசியை உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, மிகச் சிறப்பாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய சதவீதமும் மாற்றமடைவதை பார்க்கலாம். பொதுவாக நாம் நம்மையே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, பாரம்பரிய உணவுகளில் அப்படி என்னத்தான் இருக்குது, பாரம்பரிய அரிசி வகைகளில் அப்படி என்னத்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வியும் கூட. இந்த பாரம்பரியமாக மரபணு மாற்றம் செய்யப்படாத உணவுகளை நாம் சாப்பிடும்போது இந்த உணவுகளில் இருக்கக்கூடிய எவ்வளவோ வகையான இன்னும் கண்டறியப்படாத அணுக்களும் அமிலங்களும் இன்றைக்கு உடல் உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியதாக, அவற்றுடைய செயல்பாடுகளை சீரமைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உடல் அடைவதை நாம் பார்க்க முடியும். ஈரல் புற்றுநோய்ங்கிறதும் ஈரல் செயலிழப்பு நோய்ங்கிறதும் இரத்த சோகை அப்படிங்கிறதும் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு ஏதேனும் நோய்வாய்ப்படும் போதோ அல்லது நோய் கிருமிகளுடைய தாக்கங்கள் ஏற்படும் போதோ காயங்களின் போதோ தான் கேள்விப்படுகின்ற விஷயமாக இருக்குமே தவிர 100-90 பேருக்கு இந்த மாதிரி நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தது. காரணம் பாரம்பரிய அரிசி தான். இன்றைக்கு சாமை அரிசியை உணவாக சாப்பிடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய இரத்த அணுக்களையும் அவர்களுடைய மண்ணீரல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தோடு இருப்பதை நாம் பார்க்க முடியும். எவ்வாறு சாமை அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவோ மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு, அதே போல குதிரைவாலி ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். இந்த குதிரைவாலி அரிசியை பொறுத்தவரையிலும் வெறும் மண்ணீரலுக்கு மட்டுமல்ல, உடலுடைய கொழுப்பு சார்ந்த பரிமாற்றத்திற்கும், அதைவிட முக்கியமாக உடல் கழிவு நீக்கத்திற்கும் மிகச்சிறந்த ஒன்று. கழிவு நீக்கம் அப்படின்னு வரும்போது நாமெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், வயிற்று வழியாக ஆசனவாய் வழியாக நீங்குகின்ற கழிவுகளை பற்றி தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, நாம் யாருமே உடலுடைய ஆரோக்கியத்தின் மூலமாக, வளர்சிதை மாற்றத்தின் மூலமாக ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கக்கூடிய கழிவுகள் எவ்வாறு நீங்குகிறது அப்படிங்கிறதை பற்றி நாம் பார்ப்பதே கிடையாது. உடலுடைய ஆற்றலின் காரணமாக உருவாகக்கூடிய கழிவு உடலை விட்டு வெளியேறுவது அப்படிங்கிறது வெறும் மலமாக வெளியேறுவது கிடையாது. சிறுநீராக, தலைமுடி உதிர்வதும் கூட, நகங்கள் வளர்வது கூட, தும்மல் மூலமாக, இருமல் மூலமாக, வியர்வை மூலமாக கூட உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறும்போது தான் பெண்களுக்கு மாதவிலக்கின் போது ஏற்படுகின்ற கழிவு நீக்கம் அப்படிங்கிறது மூலமாகத்தான் உடல் கழிவுகள் வெளியேறும். இந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த உணவுகளில் குதிரைவாலி ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்கு உடலில் கழிவு நீக்கம் நடைபெறுகிறதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல புதிய அணுக்களுடைய உற்பத்தி சீராகும். கொள்ளளவு இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தொட்டியில் முழுமையாக நிரம்பிய பிறகு அந்த உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர், குறிப்பாக கழிவாக இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேற்றப்பட்டால் தானே நல்ல தண்ணீரை ஊற்றி அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணீரை
நாம் புழங்க முடியும். அந்த வகையில் மிகப்பெரிய அளவு உடலில் இருக்கக்கூடிய நீர் சார்ந்த கழிவு சார்ந்த விஷயங்களை நீக்கி மண்ணீரலுடைய செயல்பாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா இந்த குதிரைவாலி தான். திணை வகை உணவுகள்னு சொல்லக்கூடிய உணவுகள் மிகச்சிறந்த உணவுகளாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். சமீபத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியுடைய ஒரு பேட்டியை நான் பார்த்தேன். காடுகளில் இருக்கக்கூடிய சில பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை அவர்கள் பிடித்த போது சிலருடைய அந்த பிடித்தலின் போது ஏற்பட்ட சண்டையில் சிலர் மரணமடைந்த போது அந்த மரணமடைந்தவர்களுடைய உடற்கூறு பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் செய்து பார்த்தபோது அவர்களுடைய ஈரல், நுரையீரல், அவர்களுடைய மண்ணீரல், பித்தப்பை, சிறுநீரகங்கள் மிக மிக ஆரோக்கியமாக இருந்தது அப்படிங்கிறதை பற்றி அவர்களுடைய போஸ்ட்மார்ட்டத்தில் அவங்க சொன்னதா அந்த அதிகாரி பகிர்ந்து கொண்டார். அப்போ அது சார்ந்த விவாதங்களில் ரொம்ப அழகாக அவர்களுடைய கூட இருந்தவர்கள் சொன்ன விஷயம், இந்த காடுகளில் இருந்தவர்கள் பெரும்பாலும் உண்ட உணவு எதுனா திணை வகை உணவு தான். தசைகளுடைய பலம், எலும்புகளுடைய பலம், உடலுடைய உள்ளுறுப்புகள்னு சொல்லக்கூடிய நுரையீரல், ஈரல், சிறுநீரகங்கள், மண்ணீரல், பித்தப்பை, கணையம் சார்ந்த உறுப்புகளுடைய பலம் மற்றும் ஆரோக்கியம் இவை அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக இருப்பது திணை வகை உணவு தான் அப்படிங்கிறதுக்கு இதைவிட சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு தேவையில்லை. அரிசி சார்ந்த உணவுகளையும் இன்றைக்கு நவீன முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து தருவிக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களும் தான் இன்றைக்கு மண்ணீரல் நோய்களையும் இரத்த சோகை நோய்களையும் செரிமான மண்டல நோய்களையும் மிகப்பெரிய அளவில் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது, குறிப்பாக மண்ணீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்துகளில் ஒன்று எதுனா நிச்சயமாக திணை தான். ராகி வகை உணவுகளை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. கோடைக்காலம் வந்துவிட்டது. இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் பெரும்பாலானோர் வீடுகளில் மதிய உணவாகவோ காலை உணவாகவோ ராகியில் செய்யக்கூடிய கூழும் வெங்காயமும் மோரும் தவிர்க்க முடியாத தடுக்க முடியாத உணவாக இருக்கிறத பார்க்க முடியும். பொதுவாக ராகி சாப்பிடும்போது இரத்த உற்பத்தி நன்றாக இருக்கும், உடல் எடை ஏறாது, உடலுடைய தசைக்கு நல்ல பலம் கிடைக்கும், குனிந்து நிமிர்ந்து செய்யக்கூடிய வேலைகளும் உடல் உறுதியோடு செய்யக்கூடிய வேலைகளும் மிகப்பெரிய அளவில் சீராக செய்வதற்கு கேழ்வரகு ஒரு சிறந்த உணவுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த கேழ்வரகு எவ்வாறு உடலை ஆரோக்கியப்படுத்துகிறது அப்படின்னா, மண்ணீரல் ஆரோக்கியத்தையும் உடலுடைய அணுக்களுடைய உற்பத்தியையும் தூண்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உடம்புல செய்யறதுனால தான் ராகியை உணவாக, கூழாக, களியாக, ராகி தோசையாக, ராகி இட்லியாக நாம் சாப்பிடும்போது நம்முடைய அணுக்கள் மாற்றமடைவதை பார்க்க முடியும். இதுதான் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி இரத்த சோகைக்கு ஒரு மருந்து, ஈரல் செயல்பாட்டுக்கு ஒரு மருந்து, ஜீரண உறுப்புகளுக்கு ஒரு மருந்து, மலம் கழிப்பதற்கு ஒரு மருந்து, ஒருவேளை இவை அனைத்தும் செய்தும் நம்ம உடம்புல இரத்த உற்பத்திக்கான ஊசி மருந்துகளும் சத்து மருந்துகளும்னு இன்றைக்கு மருத்துவமனையையும் மருந்தையும் நாடித்தான் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும். ஆனால் உணவு முறைகளில் நாம் மாற்றம் செய்யும்போது இந்த உணவுகள் வெறும் நம்முடைய உயிர்ச்சத்தை மீட்டு கொடுப்பது மட்டுமல்ல, உடலுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான உறுப்புகளுடைய செயல்பாட்டை சீராக்கக்கூடிய ஒரு முயற்சியை செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய நோய் குணப்படுத்த முடியாத நோயாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வியல் முறை மேம்பாடு அடைவதை நம்ம பார்க்க முடியும். ராகி கூழெல்லாம் அதுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே நம்ம சொல்லலாம். எவ்வாறு ராகி ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறதோ அதே போல உதவி செய்யக்கூடிய மற்றும் ஒரு உணவு எதுனா கோதுமை தான். கோதுமை மாவாக அரைத்து உணவாகவோ, கோதுமை அரிசியாக உடைத்து உணவாகவோ, கோதுமை கஞ்சியாகவோ அல்லது கோதுமை சேர்ந்த பாரம்பரிய உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது மண்ணீரலை தூண்டக்கூடிய மிகச்சிறந்த உணவாக கோதுமை இருக்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் மண்ணீரல் நோயினால், மண்ணீரல் வீக்க நோயினால் இன்றைக்கு வீடுகளில் நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோமோ நாம் அனைவருமே கோதுமை சார்ந்த ஏதேனும் ஒரு உணவை ஒரு 50 கிராம், ஒரு 2 சப்பாத்தி அல்லது 2 கோதுமை தோசையை நம்ம சாப்பிட்டாலே மண்ணீரல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். அரைக்கீரை இன்றைக்கு மிகச்சிறந்த கீரைகளில் ஒன்று. நாம் கீரையுடைய மருத்துவ பயன்கள் பார்க்கும்போதே அரைக்கீரையை பற்றி சொல்லியிருக்கேன். அரைக்கீரையுடைய மிகச்சிறந்த குணம் என்ன தெரியுமா? மண்ணீரல் நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து.
குழந்தை பிறந்த பிறகு, வயிற்றில் குழந்தை இருக்கும்போது, குழந்தையின்மை நோயினால் அவதிப்படும் போது கிராமங்களில் கூட இன்றைக்கு அரைக்கீரையை உணவாக கொடுப்பாங்க. ஏன் உணவாக கொடுப்பாங்க? அரைக்கீரை சாப்பிட்டால் இரத்த உற்பத்தி சீராக இருக்கும். இரத்த உற்பத்தி சீராக இருந்தால் கழிவுகள் மாதவிலக்கின் போது முழுமையாக வெளியேறும். கழிவுகள் முழுமையாக வெளியேறினால் தானே அந்த கருப்பையும் கருமுட்டை பையும் ஆரோக்கிய நிலையை அடைந்து ஒரு ஆரோக்கியமான சந்ததியை நாம் உருவாக்க முடியும். அதற்கு அரைக்கீரை ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். அரைக்கீரையை விட 1000 மடங்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய மற்றும் ஒரு கீரை தான் முருங்கைக்கீரை. இன்றைக்கு முருங்கைக்கீரையை நாம் உணவாக பயன்படுத்தும் போது, ஏன் எல்லா மருத்துவ முறைகளும் பாரம்பரிய உணவு முறைகளும் முருங்கைக்கீரையை வாரம் ஒரு முறையாவது சாப்பிடுங்கள் அப்படின்னு அழுத்தி சொல்வதை பார்க்குறோம். ஏன்னா முருங்கைக்கீரை சாப்பிடும்போது ஈரல் ஆரோக்கியம், மண்ணீரல் ஆரோக்கியம், செரிமான ஆரோக்கியம், இரத்த அணுக்களுடைய உற்பத்தி ஆரோக்கியம் அனைத்துமே மேம்படுவதை பார்க்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் விட சிறப்பாக மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு முருங்கைக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவு. இதை நம்ம சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, உடல் புத்துணர்வு அடைவதை பார்க்கலாம். இரத்த சோகையோடு இருக்கக்கூடிய யாரானும் ஒருவர் உடல் புத்துணர்வோடு இருந்து நம்ம பார்த்துருக்கோமா? கிடையவே கிடையாது. அப்போ இரத்த சோகையோடு போராடுகின்றவர்கள் நாம் யாராக இருந்தாலும் முருங்கை கீரையை உணவாக சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். அவல் இன்றைக்கு பொதுவாக மாலை உணவாக அவல் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நாம் அனைவருமே வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அவல் எடுத்து பாலில் இட்டு ஊற வைத்து தேங்காய் பூ போல துருவி அதில் போட்டு அதில் உலர்ந்த பழங்களை சேர்த்து தேவையென்றால் ஒரு ஏலக்காயை தட்டி அதில் போட்டு தேவையென்றால் நாட்டு சர்க்கரையோ தேனோ கலந்து இந்த அவல் பால் கலந்த ஒரு மாலை உணவை குழந்தைகளுக்கு கொடுங்களேன். இந்த கோடை காலத்தில் ஏற்படுகின்ற இரத்த சோகை முதல் கொண்டு மஞ்சள் காமாலை வரை தவிர்ப்பதற்கு இந்த அவல் பால் உலர்ந்த பழங்கள் சேர்ந்த உணவை விட சிறப்பானது எதுவுமே இருக்க முடியாது. இரத்த உற்பத்தி வேணும், இரத்த ஊசிகள் வேணும், சத்து மாத்திரைகள் வேணும்னு இந்த இரத்த சோகை நோயோடு மண்ணீரல் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் யோசித்து பாருங்கள். நான் சொன்ன 10 உணவுகளில் அனைத்துமே நம்ம வீட்டில் உள்ளது தான். முறையான புரிதலோடு இந்த உணவை ஒரு மருந்தாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.